என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுக்கலாம், அட்ரா பாப்பன்னு சொன்ன தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சாங்க, நானும் தப்பா அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸ் நான் அப்போ கூட பட்டி விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனும், நான் அடிச்சதாலும் உனக்கு எனக்கு பிரச்சனை ஆச்சு. அவங்க நீ கட்சி மூலியமா பிரச்சனை பண்ணா பிசிஆர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கும். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் நான் உனக்கு பாதுகாப்பா காவல்துறை பாதுகாப்பு இருந்துச்சு. நீ எப்படியோ தப்பா நினைச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அடிச்சனால நீ டென்ஷன் ஆயிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன். இந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பையன் கைதான அன்னைக்கு நம்ம ஒரு காணொலி பதிவு செய்திருந்தோம். ஒரு விஷயம் அந்த தம்பியை புரிஞ்சிருக்கணும். என்னன்னா, காவல்துறையினர் வந்து அந்த பையன் சத்தம் போடலனா விசிகாவை சார்ந்தவர்கள் இந்த பையன் அடிச்சிருப்பாங்க. அடிச்சது மட்டும் கிடையாது, பிசிஆர் வழக்கு போட்டிருப்பாங்க. அந்த காணொலியில என்ன சொல்லியிருந்தோம்னா, காவல்துறை அந்த இடத்தில் இந்த பையனை விரட்டாமல் அடிக்காமல் இருந்திருந்தால் விசிகாவினர் இந்த பையனை அடிச்சு இந்த பையன் சமூக ரீதியாக தங்களை பேசினான்னு சொல்லிட்டு பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு கொடுத்திருப்பார்கள் சொல்லிட்டு இந்த பையன் கைதான அடுத்த 20 நிமிடங்களை நம்ம ஒரு காணொலி போட்டோம். இப்ப அந்த பையன் சொல்றாப்லையா, காவல்துறையே சொன்னாங்க, நான் வந்து அந்த இடத்துல உன்னை சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்கு அடிக்கலன்னா உன் மேல பிசிஆர் கொடுத்துருப்பாங்க, அவங்க அப்படிதான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இதுதான் உண்மை. பிசிஆர் என்பது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் சாதி பெயரிலோ அல்லது அவர்களை அச்சுறுத்தும் வகையிலோ அவர்களை இழிவுபடுத்தும் கீழ்மைப்படுத்தும் வகையிலோ பேசினால் அதற்கு தான் பிசிஆர் சட்டத்தை ஏற்றினார்கள். ஆனால் அது தற்போது எப்படி மாறிடுச்சு? இப்ப காசு கொடுக்குறாங்க, கடனுக்கு காசு போய் திருப்பி கேட்டா பிசிஆர், இல்ல ஒரு நிலம் போக்கியம் கொடுக்குறாங்க திருப்பி போய் கேட்டா பிசிஆர், ஏதாவது ஒரு சின்ன சண்டையா உடனே பிசிஆர். இப்ப இந்த பையன் ரோட்ல போயிருந்திருக்கான், இவன் வேலைக்கு போயிருந்திருக்கான், வழி விடுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவங்க வழி விடல. உடனே இந்த பையன் மேல எப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள்? சாதியை சொல்லி பேசிட்டான், அதை சொல்லி பேசிட்டான், பிசிஆர் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவனை காவல்துறை ரெஸ்கியூ பண்ணிருக்கு. அதை காலம் கடந்து தான் எல்லாருக்கும் உணர முடியும். இதுக்கு தான் சொல்றோம், பிசிஆர் சட்டம் என்பது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எதற்கெடுத்தாலும் பிசிஆர், எதற்கெடுத்தாலும் பிசிஆர். இந்த ஒரே காரணம் தான் அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு பெரும் கேடயமா இருக்குது. இது சாதாரணமா கிடையாது. காவல்துறை மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நீதிபதி மீதே பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக தான் இந்த பிசிஆர் சட்டம் கையாளப்படுவதற்கு இது ஒரு பெரும் அவர்களுக்கு கேடயமாக இருக்குது என்பதற்கு இந்த விடயம் ஒரு சான்றா இருக்குது. எனவே நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயம், இந்த பையன் மேல பிசிஆர் போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, இந்த பையன் அந்த சாதி இந்த சாதி அப்படி இப்படின்னு ஃபயர் விட்டாங்க. இந்த பையன் அவங்க கம்யூனிட்டியே தான். இந்த பையனும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆகையினால்தான், அது அறிந்த காரணத்தினால்தான் இந்த பையன் மேல பிசிஆர் போட முடியாம போயிடுச்சு. இந்த பையன் வேற ஒரு சமுதாயமா இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பையன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கும். இதை விட ஒரு உதாரணம், இதை விட ஒரு சான்று இந்த ஜென்மத்திலே கிடைக்க போறதில்லை. எனவே அனைவரும் விழிப்புணர்வோடு இருங்கள்.